உண்மையிலே சூப்பர் போலிங் பை ஜடேஜா. அதாவது அந்த கேண்டிட் ஜடேஜா அப்படின்னுவாங்க. அந்த மாரி ரொம்ப அழகான ஒரு டெலிவரி அது. அத வந்து ஸ்பின் ஆகும், நல்லா டர்ன் ஆகும் நெனச்சு வந்து டிஃபெண்ட் பண்ண ட்ரை பண்ணாரு. பட் அது ஸ்ட்ரெய்ட்டா வந்துச்சு. நல்ல ஹைட் இருந்தது. ஸோ அவர் ஹைட் ஆப்வியஸ்லி இருக்கவே எந்த பேட்ஸ்மேனே வந்து ஹைட்டுக்கு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி விளையாட மாட்டாங்க ஸ்பின்னர்ஸ்ட்ட. ஏன் அப்படின்னா, எஸ்பெஷலி பேட்ஸ்மேன் லைக் ஜோ ரூட் ஹூ டசன்ட் கோ ஃபார் ரன்ஸ் வெரி ஹார்ட். அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அத டிஃபெண்ட் பண்ணணும், இல்ல தட்டி விடணும்னு நெனைப்பாங்க. பட் ரொம்ப ஹைட் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா மிஸ் ஆனாலுமே ஆப்வியஸ்லி இட்ஸ் நாட் கோனா பி அவுட். பட் அந்த ஹைட் வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருந்துச்சு. இட் வாஸ் ஆக்சுவலி ஹிட்டிங் தி எட்ஜ் ஆஃப் தி ஸ்டம்ப். ஸோ அது வந்து வெரி டிஃபிகல்ட் பால். அது வந்து ஜோ ரூட்ட நான் குறை சொல்ல மாட்டேன். நீங்க பாருங்க 2ண்ட் அண்ட் 3rd மேட்ச் நெறைய பிரெடிக்ஷன்ஸ் உண்மையாயிட்டு இருக்கு. 2ண்ட் அண்ட் 3rd மேட்ச்ல ஜோ ரூட்க்கு ஒரு பெரிய ரோல் இருக்கு. அது நீங்க வந்து அவ்வளவு ஈஸியா எடை போட்டுறாதீங்க. ஏன்னா பேஸ் பால்னு வர்றவங்க எல்லாம் வீசுற இடத்துல வந்து ஜோ ரூட் இஸ் ஒன்லி பர்சன் ஹூ வாட்சஸ் த பால்ஸ் அட் பிளே. அண்ட் எஸ்பெஷலி நேத்து வந்து அவரோட ரோல நம்ம கேப்டன் பட்லர் பண்ணார். ரியலா பட்லர் வாஸ் நாட் பிளேயிங் இஸ் ஏ கேம் எஸ்டர்டே. ரோஹித் சர்மாவை வந்து நான் தான் சொல்வேன். சரி, ரோஹித் சர்மா நேற்று அவுட் ஆன ரீசன் என்ன? நான் என்னுடைய பெஸ்ட் கேம் ஆடல, நான் பொறுமையா ஆடினேன், என்னால அப்படிலாம் முடியாது நம்ம சொல்ல முடியாது. ஜாஸ் பட்லர் வாட் டிட் ஹி டு? ஸோ தேவைன்னா நீங்க பொறுமையான கேம் ஆடணும். அதை வந்து ஜாஸ் பட்லர் பண்ணும்போது ஜோ ரூட்டும் அதான் பண்ணிட்டு இருந்தாரு. பட் த பால் வாஸ் எக்ஸெப்ஷன். ஸோ கிரெடிட் ஹாஸ் டு பி கிவன் டு ஜடேஜா அண்ட் ஆல்சோ த bowling chase.